ஹாய், நீங்கள் பேச்சுலரா? வீட்டில் எல்லாம் வெளியே போயிட்டாங்களா? வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சு சிம்பிளாக சாப்பிட்ணுமா? உங்களுக்கு சட்னி வேணால் தெரியாது கண்டிப்பாக. பேச்சுலராக இருந்தால் இப்படி எப்படி சாப்பிட்றது, எப்படி நைட்டு டின்னரை முடிக்கிறதுங்கிறத ஈஸியாக சிம்பிளாக கற்றுக்கோங்க. வீடியோ மட்டும் பாருங்கள். ஈஸி, ரொம்ப ஈஸி. சட்னி வேண்டாம், எதுவுமே வேண்டாம். சுட சுட சூப்பராக சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். வீடியோ கீழே வருது பாருங்கள். பாய். அதுக்கு ஒரு 3 கரண்டி மாவுங்க. ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு 3 கரண்டி மாவு போதும். ஆமாம், தாராளமாக 2 தோசை ஊற்றி ஜம்முன்னு சாப்பிட்லாம். ஒரு 3 கரண்டி மாவு எடுத்துங்க. எப்படியும் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் மாவு வச்சுருக்கோம். ஸோ ஒரு 3 கரண்டி மாவு மட்டும் எடுத்துக்கோங்க. தேவையான பொருள்லாம் பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. அந்த கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பெரிய வெங்காயம் முழுசாக, ஒரே ஒரு தக்காளி, ஒரு முட்டை. முட்டை பிடிக்குன்னா 2 முட்டை கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு. காரம் வேணும்னா உங்களுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிளகாய் பொடி கூட சேர்த்துக்கோங்க. நைஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தோசைங்கிறதுனால ரொம்ப நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த சைஸில் கட் பண்ணால் போதும். கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தோசை, அந்த 3 கரண்டி தோசை மாவில் ஒரு முட்டையை போட்டு ஊற்றிக்கோங்க. உடச்சி ஊற்றிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகு அப்படியே போடுங்க. தாராளம் இல்லை உடச்சி போடலாம்னா உடச்சி போடலாம். கொஞ்சம் சீரகம், அவ்வளோதான். அடுத்து சின்னதாக நறுக்குன்னா பெரிய வெங்காயம், இல்லை சின்ன வெங்காயம்னாலும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து நறுக்குன தக்காளியும் அதே மாதிரி பொடியை நறுக்குங்க. பொடியாக நறுக்குனா கருவேப்பிலை, அடுத்து பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி, அதையும் சேர்த்துக்கோங்க. கடைசியாக உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா பச்சை மிளகாயோ இல்லை மிளகாய் பொடியோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி மாவு நல்லா கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா கலக்கணுன்னா அது கொஞ்சம் லூஸ் ஆகிடும். பாருங்கள், இப்படி பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு நல்லா கெட்டியாக இருந்தது. வெல்லம் போட்டு அடித்தோன்னே ஓரளவுக்கு நல்லா லூஸ் ஆகிடுச்சு. அடுத்து ஒரு பேனை அடுப்பு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. நான்ஸ்டிக்குங்கிறதுனால எண்ணெய் தேவையில்லை. இல்லை எண்ணெய் தேவையே இல்லைங்கிற இருக்கிறவங்க எண்ணெய் தேவையில்லாமல் கூட, எண்ணெயே இல்லாமல் கூட ஊற்றலாம் தாராளமாக. நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம கலக்கி வச்சுருந்த மாவை ஒரு 2 கரண்டி ஊற்றுங்க. அதுவே கரெக்டாக இருக்கும். ஓரளவுக்கு தோசை அளவு சைஸுக்கு வந்துடும். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. எல்லா பக்கமும் நல்லா எண்ணெய் பறக்கி விட்டோம். நம்ம கலக்கி வச்சுருக்க மாவை ஒரு 2 கரண்டி ஊற்றிங்கனாவே உங்களுக்கு ஒரு தோசை நல்லா கனமாக நல்ல தாராளமாக வந்துடும். பாருங்கள், அழகாக வந்துடுச்சு. அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பொறுமையாக வேகட்டும். அப்போ தான் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா குயிக்காகும். பாருங்கள், இப்போ தான் ஊற்றினோம். நல்லா எல்லாம் அப்படியே வேக ஆரம்பிக்குது. நல்லா வேகட்டும். முடிஞ்சால் மூடி இருந்தால் மூடி வச்சுருங்க. நம்ம அப்படியே ஓப்பனில் வச்சுருக்கோம். வீடியோ தெரியணுங்கிறதுக்காக ஒரு ஓப்பனாக வச்சுருக்கோம். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வந்துச்சு. பாருங்கள், அழகாக தனியாக வருது. பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஆம்லெட் மாதிரி தான் இருக்குது. தோசை மாதிரியெல்லாம் இல்லை, ஆம்லெட் மாதிரி இருக்குது. கலர் பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கலர் பாருங்கள், அப்படியே பொன்னிறமாக இருக்குது. பாருங்கள், ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற அந்த ஒரு ஃபீல் அப்படியே இருக்குது.
பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோ சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், திருப்பி போட்டால் அந்த பக்கம் வந்துருச்சா, அப்படியே எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் மாற்றிக்குவேன். இப்படி கலர் பார்த்திங்களா, இப்படி ஆம்லேட் கலர். ஆம்லேட்னா பார்க்குறதுக்கு ஆம்லேட் மாதிரியே தான் இருக்கும். இது வந்து தோசைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சட்னி வேண்டாம், சாம்பார் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், அப்படியே சாப்பிட்லாம். ஒரு தோசையை ஊற்றிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே அடுத்த தோசையை ஊற்றலாம். சூப்பரான டின்னர் ரெடி பண்ணிடலாம். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. பாருங்க எப்படி இருக்கு. ரெஸ்டாரண்ட் லெவலில் இருக்கா? இதான் நம்ம பெனிஃபிட்ஸ். சட்னிலாம் தேவையே இல்லை, அப்படியே சாப்பிட்லாம். அப்படியே மைல்டாக இருக்குது, அப்படியே மெதுவாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. பேச்சுலராக இருந்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. சட்னி வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம், அப்படியே சுட சுட சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். நான் எங்கேயும் போக வேண்டியதில்லை, வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சிம்பிளாக சூப்பராக பண்ணலாம். செம்மையாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, இதை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. சட்னியே வேண்டாம், இதுதான் பெஸ்ட்டு. அப்படியே சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். இது மாதிரி டிப்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. ஸ்டே டியூன். உங்கள் VSK. பாய்.